ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. நிறைவேறிய சித்திரை திருவிழா குறித்து கால பைரவர் வழங்கிய அருளுரை. காலம் என்பது பல்வேறு ரூபங்களில் செயல்புரிகின்றது. கால பைரவராகிய யாம் வேறு ரூபங்களில் செயல்புரிகின்றோம். ஒடுங்கிய நிலையினில் சத்திய யுகத்தினில் கால பைரவராகிய யாம் அனைத்து ஆன்மாக்களுக்கும் காவல் புரிகின்றோம். கலியுக எல்லை காலத்தினில் மானுடர்களை பாதாளம் நோக்கி பயணிக்காது ஈர்த்தே செயலாற்றுகின்றோம். கலியுக வாசிகளுக்கு யாம் உக்கிர பைரவராகவும் சத்தியயுகவாசிகளுக்கு யாம் காவல் பைரவராகவும் செயல்புரிகின்றோம். அன்பு நிறைந்த மானுடர்களே, அகத்தியரின் சீடர்களே, சத்தியயுகத்தினில் பிரவேசம் கண்டுள்ளீர்களா அன்றி கலியுக எல்லையிலேயே நிலை நின்றுள்ளீர்களா என்பதனை சிந்தித்தே அறிந்திடுங்கள். இப்பூமி கிரகத்தினில் நிகழ்கின்ற மாபெரும் செயலே யுகமாற்றச் செயலாகும். கலியுகத்தினை நிறைவுறுத்தி சத்தியயுகத்தினை தோற்றுவிப்பது என்பது தெய்வங்களாலும் இயலாத செயலாகும். 4 யுகங்கள் கடும் தவம் புரிந்து அனைத்து தெய்வங்களின் சக்தியினையும் துணையாக ஏற்று அகத்திய மகரிஷிகளின் ஆன்மாவானது ஆற்றுகின்ற செயல்களின் சத்தியத்தினை அனைவரும் உணர வேண்டும். பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்ட சத்தியலோகம் என்பது அகத்தியரின் கடும் தவப்பயனால் உருவாகியுள்ளது. மனிதர்கள் தங்களது சுய தேவைகள் பூர்த்தியுற பெரும் போராட்டங்கள் நிகழ்த்துகின்றனர். தெய்வங்களின் துணை கொண்டு அகத்தியர் ஏற்றுள்ள போராட்டம் குறித்து உணர வேண்டும் எனில் உணர்வு நிலைகளை ஏற்க வேண்டும், சூட்சமங்களை உணர வேண்டும். கலியுக எல்லையில் மனிதர்கள் பெரும் திரைகளால் சூழப்பட்டிருப்பர் என்பதனை உணர்ந்து ஆன்மாக்களை விடுவிக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள அகத்திய மகரிஷிகளுக்கு யாமும் உறுதுணையாய் நிலைத்து செயல்புரிகின்றோம். யுகமாற்றம் என்பது கடும் செயலாகும். எனினும் தனது பல்வேறு முயற்சிகளினால் இத்தருணம் சத்தியயுகத்தினை அகத்தியர் மலர்த்தியுள்ளார். பல்வேறு போராட்டங்களை ஏற்று தோல்விகளை ஏற்று இறுதியில் தனது முயற்சியில் வெற்றி கண்டுள்ளார். திறவு கண்ட சத்தியயுக வாயிலின் மூலம் அனைவரும் அன்பினை பெருக்கியே உட்புக வேண்டும் என்பதே முறைமையாகும். அகந்தையில் ஓங்குபவர்கள் சத்தியயுக வாயிலின் மூலம் உட்புக பிரம்மதேவரே அனுமதிக்க மாட்டார் என்றே உணருங்கள். சித்திரை திருவிழா என்பது விரைந்து நிகழ்த்தப்பட்டதன் மூல காரணம் கலியின் செயலே என்றுணருங்கள். கலி என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கழிவுகளாக நிலைத்திருக்கும் பெயர், புகழ், தனித்தன்மை, பணம், பொருள், பாராட்டுதல்கள் இவற்றை எதிர்பார்க்கும் மனிதர்களை கலியனும் நஞ்சாற்றலானது எளிதாய் பற்றியே வீழ்த்திவிடும் என்பதே சத்தியமாகும். அன்பு சீடர்கள் அனைவரும் தங்களது சீரான முயற்சிகளின் மூலமும் தெய்வங்களின் அருளுரைகளை ஏற்று பதமுற்றதன் மூலமும் குருதியானது இளகி ஞான அணுக்களை தீண்டியிருப்பதனை உணர வேண்டும். எனினும் தெய்வ சக்திகள் என்பது ஞான வாயிலின் மூலம் ஒளியாய் வெளிப்படும் தருணம் அவை முதலில் தேக்கமுற்றுள்ள கழிவுகளை நீக்கிடவே முனைந்திடும். ஞான ஒளி சக்தி குருதியினை தீண்டும் முன்னரே அனைவரும் தங்களது நஞ்சாற்றல்களை அழித்து பதமுற்று செயல்புரிய வேண்டும் எனும் காரணத்தினால்
சித்திரை திருவிழாக்கள் நிகழ்த்தப்பட்டன. ஒரு மண்டல காலத்திற்கும் குன்றிய கால அளவெனில் பல்வேறு தேர்வுகள் அகத்தியரின் சீடர்களுக்கு அருளப்பட்டது. தெய்வங்களின் தனித்த ஒளி இழை ஆற்றல்களை ஏற்று குழுவாய் இயங்கிய அனைவரும் தங்களது கழிவுகள் நீங்கி மாயைகள் விலகியதனை உணர வேண்டும். சத்தியயுக பிரவேசம் என்பது குருதியினை எளிதாய் இலகச் செய்துவிடும். ஞான அணுக்களை தீண்டுகின்ற குருதி என்பது கழிவுகளற்று நிலைக்க வேண்டும் எனும் காரணத்தினால் விரைந்து பல்வேறு தேர்வுகளின் மூலம் ஆன்மாக்கள் பதமுறுத்தப்பட்டன. சித்திரை திருவிழாவினில் பங்கேற்ற அன்பு ஆன்மாக்களின் குருதி விரைந்து மேலேற்றம் கண்டிட 12 தெய்வங்களுமே ஆற்றல்களை பொழிந்தனர். அதன் பொருட்டே அனைவரும் சத்தியயுகத்தினில் பிரவேசிக்கவும் இயன்றது. எனினும் தனது சுயநலத்தின் மீது ஏற்றம் கொண்டிடும் சிந்தனைகளை ஏற்றவர்கள் தாங்கள் சேமித்த கழிவுகளின் மூலமே தங்களது ஆற்றல்களையும் இழக்கின்றனர். ஞான அணுக்களின் காந்த சக்தி குருதியில் கலப்புற்றால் முதன்மையாக தேக்கமுற்ற கழிவுகளையே நீக்கிவிட முற்படும். ஆணவ கழிவுகளே முதன்மையாய் வெளிப்படும். இயற்கையின் நியதியே எனினும் உணர்ந்து செயலாற்றினால் தீர்க்கமாய் கழிவுகளை நீக்கி நல்ல ஆற்றல்களை பெற்றிடலாம். சித்திரை திருவிழா என்பது சத்திய யுகத்தினில் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்ட மார்க்கமாகும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் தெய்வங்களால் வடிவமைக்கப்பட்டது. எனினும் அகத்திய மகரிஷிகளே பிரம்மதேவரின் துணையினை ஏற்று தனது அன்பு சீடர்கள் அனைவரையும் செதுக்கியே சத்திய யுகத்தினில் பிரவேசம் கண்டிட உதவினார். தேர்வுகள் ஒவ்வொன்றும் கழிவுகளை நீக்கிடவும் பூரண தூய்மை அடையவுமே உதவின. 12 தெய்வங்களும் தங்களை கண்காணிக்கின்றனர் எனும் சத்தியத்தினை உணர்ந்தவர்கள் மாத்திரமே சத்தியயுகத்தினில் பிரவேசம் கண்டனர். குருதி மேலேற்றம் காண்கையில் இறுதியாய் நிலைக்கும் ஆணவத்திரை என்பதும் நீக்கப்படும். ஆணவ கழிவு என்பது நிர்மல அணுக்களை சூழ்ந்த கழிவுகளாகும். தனது சிரசின் கழிவானது அகத்தியரால் நீக்கப்படுகின்றது என்பதனை உணர்ந்தவர்கள் அமைதி காத்து அதனின்று தூய தங்கமாய் வெளிப்படுவர். உணராதவர்களோ தனது அகக்கழிவினை புறத்தினிலே வெளிப்படுத்தி தன்னை சூழ்கின்றவர்களையும் துன்புறுத்துவர். ஒரு மனிதருக்கு புறத்தினிலே அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு உடற்கட்டிகள் எனும் கழிவுகள் நீக்கப்பெறும் தருணத்தில் அம்மனிதரானவர் மயக்க நிலையினை ஏற்றுவிடவே மருத்துவர்கள் வழிவகுப்பர். அவ்விதமே செயலாற்ற இயலவில்லை எனில் அம்மானுடர் பெரும் சேதத்தினை ஏற்க நேரிடும். அதனை போன்றே அகத்திய மகரிஷிகள் உருவாக்கிய சித்திரை திருவிழாவும் மானுட சிரசுகளில் நிகழ்த்தப்படும் அறுவை சிகிச்சை என்றே உணருங்கள். உங்களுடைய மனம் இத்தருணத்தில் அமைதியாக வீற்றிருந்து நிகழ்பவற்றை பணிவோடு ஏற்க வேண்டும். அன்றி கழிவுகளும் நீங்காது வலிகளும் வேதனைகளும் அதிகரிக்கும். அன்பாலயம் என்பது 4 யுக காலங்களிலும் நிகழ்கின்ற ஓர் அதிமுக்கிய செயலாக்கத்தினை ஏற்றுள்ளது. மாபெரும் பணி நிகழ்கின்றது எனில் அனைவரும் சரணாகத நிலையுடன் நிகழ்பவற்றை ஏற்க வேண்டும். இறை பணிக்கு உதவிடல் வேண்டும். பெரும் ஞானத்தினை அகத்தியரிடமிருந்து பெற்றவர்கள் அவர் ஏற்று நிகழ்த்துகின்ற மாபெரும் பணிக்கே தடைகள் விதிப்பது போன்று செயலாற்றுவது நன்றன்று. கலியானது எவரது மனம் சஞ்சலம் அடைகின்றதோ அவர்களை எளிதாய்
பற்றி கொள்ளும். அன்பு ஆன்மாக்களே, உணர்வு நிலைகளில் ஓங்கியே செயல் புரியுங்கள். தெய்வங்களே அன்பாலயத்தினை இயக்குகின்றனர் என்கின்ற சத்தியத்தினை உணர்ந்து கொண்டால் தேர்வுகளும் அதன் முடிவுகளும் தெய்வத்தினால் உருவாக்கப்பட்டது எனும் சத்தியத்தினையும் உணர்ந்து விடலாம். வெற்றி தோல்வி என்பது உங்களது சிரசினில் குருதியானது ஏற்றம் கண்டுள்ளதா என்பதிலேயே அடங்கி உள்ளது. அனைவரும் ஏக இறைவனின் ஒரு துளி எனும் சத்தியத்தினை உணரும் வரை போராட்டங்களே நிகழும். அனைவரும் ஒன்று கூடி இயங்கினால் ஆணவ கழிவுகள் எளிதாய் நீங்கும். பிறரின் வெற்றியை பாராட்டினால் இறைவனின் பேரருள் உங்களை ஆட்கொள்ளும். அன்பாலயம் என்பது முழுமையாக அகத்தியரினாலும் மற்ற தெய்வங்களினாலும் ஆதி சிவன் மற்றும் ஆதி சக்தியினாலும் நிகழ்த்தப்படுகின்றது என்கின்ற சத்தியத்தினை உணர்ந்து கொண்டால் வினாக்கள் என்பது உதிக்காது. குருதியும் மேலும் இளகி கபால வாயிலினை சென்றடையும். உங்களது நோக்கம் பூரண ஞானம் பெறுவதாகவே அமையட்டும். ஆணவ கழிவுகளை தெய்வங்களிடமே சமர்ப்பியுங்கள். சக மானுடர்களிடம் சமர்ப்பித்தால் ஆற்றல்கள் குன்றிவிடும். கால பைரவராகிய யாம் அன்பும் சரணாகதமும் நிறைந்த சத்தியயுக மானுட ஆன்மாக்களுக்கு காவலாய் செயல் புரிவோம் என்றும், கலி எல்லையிலேயே நிலைத்து குழப்பங்களை உருவாக்குபவர்களுக்கு உக்கிர பைரவராக செயல்புரிவோம் என்றுமே உணர கடவது. அகத்தியரின் கடுமையான பணி நிறைவேறிவிட உதவுவதே உங்களின் கடமையாகும். தடைகளை உருவாக்கினால் பல பிறவிகளை மீண்டும் ஏற்க நேரிடும். சத்தியம் உணர்ந்து ஆழமாய் செயலாற்றுங்கள். கால பைரவரின் எச்சரிக்கை மணியோசை.